ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல நண்பர் ஒருத்தர் லுக்கப் ஃபங்ஷன் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி, நார்மலா வந்து வியூ லுக்கப் தெரிஞ்சதுன்னா, அவர் தான் வந்து எக்ஸல் மாஸ்டர். ஸோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமை இருக்கு. அத நம்ம இன்னைக்கு மாத்திர்லாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லுக்கப் ஃபங்ஷன் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல 8 முக்கியமான லுக்கப் ஃபங்ஷன் அத எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எப்படி வந்து லுக்கப் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்முடைய டாஸ்க் என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது நம்ம வந்து வியூ லுக்கப் தான் பார்க்க போறோம். இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னம்னா, இங்க எனக்கு ஒரு டேபிள் இருக்கு. அதில டிரான்சாக்ஷன் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, குவான்டிட்டி சோல்டு இருக்கு. அதேபோல என்னுடைய பக்கத்து டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், கேட்டகரி, பிரைஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்க் ப்ராடக்ட் நேம கொண்டு வரது அகைன்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் ஐடிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, வியூ லுக்கப் அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ஓகே. இந்த நம்ம ஃபார்முலா பார் பக்கத்தில எஃப்எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிம்பல் இருக்கும். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்முடைய ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்க புதுசா எந்த ஃபார்முலா லேர்ன் பண்ணாலும் சரி, இந்த ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ யூஸ் பண்ணுங்க. சூப்பர் ஈஸி. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபாவே அதுக்கப்புறம் நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஓகே. ஸோ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறப்போ என்ன கேட்குது? லுக்கப் வேல்யூ தான். ஏன்னா, இங்கேருந்து நம்ம எத லுக்கப் பண்ண போறோம்? என்னுடைய ப்ராடக்ட் ஐடிய ஃபர்ஸ்ட் நான் வந்து லுக்கப் பண்றேன். ஓகே. இது நம்முடைய ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா, டேபிள் அரே. டேபிள் அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்முடைய கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். எவ்வளோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேபிளுக்குள்ள இருக்க டேட்டா எல்லாமே ஒரே பக்கெட்குள்ள போடுற மாரி. இப்போ நம்மளுடைய டேபிள் அரே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, என்னுடைய ப்ராடக்ட் டேட்டா தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட் டேபிளுடைய அந்த ரேஞ்ச வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஃபங்ஷன் F4 வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா, இத வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்கு. காலம் இண்டெக்ஸ் நம்பர் இப்போ நம்ம கொண்டு வர வேண்டியது என்ன? என்னுடைய ப்ராடக்ட் நேம் தான். ஸோ வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்படி தான் நம்முடைய அரேவ செலக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து காலம் நம்பர் 1, காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபார்வர்ட்ல போகும். இப்போ நம்முடைய ப்ராடக்ட் நேம் கொண்டு வரதுனால, என்னுடைய காலம் இண்டெக்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஃபைனலா வந்து ரேஞ்ச் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது என்னன்னா, நீங்க வந்து குடுக்க வேண்டிய அந்த லுக்கப் இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா கொண்டு வரணுமா? இல்ல ஒரு அப்ராக்ஸிமேட்டா கொண்டு வரணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 101 நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ 101 இல்ல அப்படின்னா, அதுக்கு நியரஸ்ட்டா இருக்கிற நம்பர வந்து கொண்டு வந்துரும். பட் எப்பயுமே வந்து இதுவரைக்கும் நான் இது அம் அந்த மாரி யூஸ் பண்ணதில்ல. ஸோ, அதனால அது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ, இப்பயே நமக்கு ஆன்ஸர் கிடைச்சிருக்கும். ஸோ, 101க்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் தான். கிளிக் ஓகே. ஸோ, இப்போ அத செக் பண்ணிடலாம். 101 வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, 101 வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் தான். இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். ஸோ, இப்போ வந்து 104 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னீக்கர்ஸ். ஸோ, 104 தானே பார்த்தோம் இல்லையா? 104 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னீக்கர்ஸ். ஓகே. 104 வந்து ஸ்னீக்கர்ஸ் தான். ஸோ, வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லுக்கப் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே வந்து இன்னொரு கொஞ்சம் நெஸ்டடா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஈக்குவல் டூ அகைன் நான் வந்து லுக்கப் போறேன். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பார் யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா நம்ம ஃபெமிலியர் ஆனதுனால, ஃபர்ஸ்ட் என்னுடைய லுக்கப் வேல்யூ. கரெக்ட்டா? இதான் என்னுடைய லுக்கப் வேல்யூ. கமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க போறது டோட்டல் பிரைஸ். ஓகே. என்னுடைய ப்ராடக்ட் டேட்டா போறேன். நான் அரேவ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபங்ஷன் F4. இப்போ என்னுடைய அரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸா மாத்திக்கிறேன். கமா. இப்போ நெக்ஸ்ட் என்னது? காலம் இண்டெக்ஸ் நம்பர். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்ன? 1, 2, 3, 4 ரைட்? 4. தென் கமா. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். குளோஸ் தி பிராக்கெட், மல்டிப்ளை பை. ஏன்னா, இப்போ நம்ம வந்து டோட்டல் வேல்யூ தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ குவான்டிட்டி சோல்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே. என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 101 வேல்யூ என்ன? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $800. 800 இன்டூ 3 தென் $2,400. ஸோ டபுள் கிளிக். ஸோ வி கெட் த வேல்யூ. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கப் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது லுக்கப். லுக்கப் அப்படிங்கிறது என்ன? வெர்டிகலா லுக்கப் பண்ணணும். கரெக்ட்டா வெர்டிகலா லுக்கப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாரிசான்டலா எப்படி லுக்கப் பண்றது? இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மேல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெதர் கண்டிஷன் இருக்கு. இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்படின்னீங்கன்னா, மார்ச் மந்த்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேபி 3 ஓகே. 3 ரோல இருக்கிற 3 ரோ மீன்ஸ் இந்த 6த் ரோல இருக்கிற எக்ஸல பொறுத்தவரை 6த் ரோ. பட் நம்ம டேபிள பொறுத்தவரை இது வந்து நம்மளுடைய 3 ரோ. ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு வேணும். ஓகே. இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இது எப்படி கண்டுபிடிக்க போறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டூ லுக்கப். ஓகே. டேப். தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ ஓப்பன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட கேட்கறது லுக்கப் வேல்யூ. என்னோட லுக்கப் வேல்யூ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் என்னுடைய டேபிள் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் அரே தான் வேணும். இப்போ நம்ம சிட்டியோ எதுவோ நம்ம வந்து யூஸ் பண்ண போறதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேபிள வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஜான், ஃபெப், மார்ச் இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூமே இதுக்குள்ள இருக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல காலம் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரோ இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து 1, 2, 3, 4 மேபி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4த் இண்டெக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். தென் இங்க வந்து வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா, 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா வந்து 1, 2, 3, 4 இல்லையா? ஸோ 20 டிகிரி செல்சியஸ். ஸோ 20 டிகிரி செல்சியஸ். இப்படி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் லுக்கப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் லுக்கப் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, செம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அப்புறம் வந்து எக்ஸ் லுக்கப் வந்ததுலேருந்து இதனுடைய வேலைகள் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்ல. அதனால தான். ஸோ இப்போ இண்டெக்ஸ் இதனுடைய சின்டெக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். தென் என்னுடைய ஃபங்ஷன் ஆர்குமெண்ட் விண்டோ போறேன். இதுலயுமே வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 99%. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் விண்டோ யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது என்ன கேட்குது அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அரே என்னுடைய டேபிள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் என்னுடைய டேபிள்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய டேபிள செலக்ட் பண்ணிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஐ மீன் 101 வந்து பார்த்தீங்கன்னா, அலைஸ் ஏஜ் வந்து 20. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இது கேட்குறது என்னன்னா, ரோ நம்பர். ஓகே. எந்த ரோ நம்பர் கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாபுங்கிற இன்ஃபர்மேஷன் தான் எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னுடைய ரோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1, 2 கரெக்ட்டா? 2. தென் எத்தனை காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேபி 2 காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பாப் அப்படின்னு. ஸோ இது என்னுடைய ரேஞ்ச் கரெக்ட்டா? என்னுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, B4லேருந்து என்னுடைய E4 E6 வரைக்கும் எனக்கு வந்து என்னுடைய அரே. இந்த பக்கெட்ல 2 ரோக்கு கீழ 2 காலம் ஷிஃப்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா, என்ன வேல்யூ இருக்குதோ இப்போ இன்கேஸ் வந்து இதே இது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 ஏன்னா வந்து இந்த வேல்யூ. இப்போ இன்கேஸ் வந்து இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 4 அப்படின்னு சொல்லி பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 32. இப்போ இன்கேஸ் இதே இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 3ன்னு மாத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3.8 ஏன்னா 3 ரோ தென் 4 காலம் ஷிஃப்ட் பண்றோம். கரெக்ட்டா? 3 ரோ ஷிஃப்ட் 3 ரோ ஷிஃப்ட் பண்றோம். 4 காலம் ஷிஃப்ட் பண்ணோம்னா 3.8 ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்ங்கிறது புரியுது இல்லையா? எவ்வளோ ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, மேட்ச் ஃபங்ஷன். இதுவுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபங்ஷன் தான். மேட்ச் ஓகே. மேட்ச் ஃபங்ஷன் போறேன். தென் என்னுடைய ஃபார்முலா சாரி ஃபங்ஷன் ஆர்குமெண்ட் விண்டோ போறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது? என்னுடைய லுக்கப் வேல்யூ. ஸோ நீங்க ஃபங்ஷன் ஆர்குமெண்ட் விண்டோ நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. எந்த ஒரு ஃபார்முலாவுமே நீங்களே பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லுக்கப் அரே. ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில நல்லாவே பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் த ரிலேட்டிவ் பொசிஷன். எந்த பொசிஷன்ல இருக்கு? மேபி இது வந்து 3 பொசிஷன்லயா? 4த் பொசிஷன்லயா? 5த் பொசிஷன்லயாங்கிறது தான் நம்மகிட்ட கொண்டு வரும். இப்போ இன்கேஸ் லுக்கப் அரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கேருந்தே செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ப்ராடக்ட் நேம்லேருந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. C3லேருந்து C8 வரைக்கும். என்னுடைய மேட்ச் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல தான் ஃபால்ஸ் தான் இது. ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ரிசல்ட் வந்து 5 எதுனாலன்னு வந்து பாருங்க. E4 கரெக்ட். என்னோட ஹெட்ஃபோன் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போறோம். லுக்கப் அரே எங்க இருந்துச்சு? C3லேருந்து C8 வரைக்கும். ஸோ அப்போ என்னோட ரிசல்ட் 5ங்கிறது இப்போ என்னன்னா, 1, 2, 3, 4, 5. ஸோ 5த் பொசிஷன்ல இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண அரேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 5த் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன வந்து எடுத்துட்டு வரும். இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வந்து பாருங்க. இப்போ இண்டெக்ஸையும், மேட்சையும் நம்ம நெஸ்டட் பண்றப்போ செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு. ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டேட்டா இருக்கு. ஓகே. இங்க வந்து இமெயில் அட்ரஸ் இருக்கு. இத நீங்க VLOOKUP பண்ணியே கண்டுபிடிச்சலாம்னு நெனைப்பீங்க. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டூ எக்ஸ்ப்ளோர் முக்கியமான இது. மேபி உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில தான் இத நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, இமெயில் அட்ரஸ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ வந்து இண்டெக்ஸ்ன்னு போறேன். ஓகே. இண்டெக்ஸ் போயிட்டேன். இப்போ என்னுடைய அ ஆர்குமெண்ட் விண்டோ ஓப்பன் பண்றேன். என்னுடைய அரே, ரோ நம்பர், காலம் நம்பர செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அரே என்ன? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயி டேட்டா போறேன். இப்போ எனக்கு தேவையானது என்ன? எனக்கு வந்து இமெயில் ஐடிய கொண்டு வரணும். ஸோ இதுதான் என்னுடைய டாஸ்க் கரெக்ட்டா? இமெயில் ஐடிய கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எந்த ரோ நம்பர்? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ளாயி ஐடி இங்க இருக்கு. எந்த ரோ நம்பர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேட்ச் ஃபங்ஷன் யூஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஓகே.
இப்போ இந்த மேட்ச் ஃபங்ஷன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ என்னுடைய ஃபார்முலா ஆர்குமென்ட் விண்டோ ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்ன கேட்கு இப்போ லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ இங்க என்ன நமக்கு 101 தான். கரெக்ட்? எதுக்காக? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரோன்னு தானே தெரியணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா தெரியும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 101 எடுத்துட்டேன். என்னுடைய லுக்கப் அரே. லுக்கப் அரே எங்க இருக்கு? என்னுடைய எம்ப்ளாயி டேட்டால. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லுக்கப் அரே. கரெக்ட்டா? மேட்ச் டைப் என்ன? எனக்கு வந்து ஃபால்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் போறேன். ஸோ, இப்போ நம்மளுடைய அரேவ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரோ நம்பர் வந்துருச்சு. ரோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா மேட்ச யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோ நம்பர் கண்டுபிடிச்சுட்டோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மேபி காலம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 0 தான். ஸோ வந்து 101க்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டியோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டுபிடிச்சு பார்த்துடலாம். ஜான் டியோவா இருக்குன்ட்டு. ஸோ 101 வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டியோ. இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து இத அப்படியே நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 105க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ப்ரவுன். 105 ஐ திங்க் இப்போ இதில என்ன மிஸ்டேக் பண்ணோம்னு பாருங்க. எம்ப்ளாயி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கணும். அத வந்து தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்னோட அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் மாத்துன உடனே, ஸோ 105 வந்து பார்த்தீங்கன்னா, ஷாரா டேவிஸும். ஸோ 105 பார்க்குறேன். 105 வந்து பார்த்தீங்கன்னா, ஷாரா டேவிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 110 பார்க்கலாம். ஸோ கரண் ஆண்டர்சன். கரண் ஆண்டர்சன். 110 வந்து பார்த்தீங்கன்னா, கரண் ஆண்டர்சன். ஓகே. எனிவே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபங்ஷன் தான். அதாவது என்கிட்ட ஒரு 3 ஷீட் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்னு சொல்லி 3 ஷீட் இருக்கு. இந்த 3 ஷீட்லயுமே சேல்ஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஷீட்ல கொண்டு வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, ஈக்குவல் டூ போயி ஜனவரில கிளிக் பண்ணி என்டர் பண்ணுவோம். தென் பிப்ரவரி அப்படின்னோம்னா, அகைன் வந்து பிப்ரவரி ஷீட்டுக்கு போயி இத கிளிக் பண்ணி நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். கரெக்ட்டா? இப்படி தான் நம்ம நார்மலா பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இன்டைரக்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபங்ஷன் தான். பட் கொஞ்சம் சின்ன காம்ப்ளிகேஷனா இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கத்துக்கலாம். எப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஃபங்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. ஜனவரிங்கிறது என்னுடைய ஷீட் நேம். தென் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி, தென் B4ங்கிறது என்னுடைய செல் ரெஃபரன்ஸ். ஸோ இத கிரியேட் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபார்முலா கண்டிப்பா நமக்கு ஒர்க் ஆகும்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இன்டைரக்ட் ஃபங்ஷன் போறேன். ஓகே. டேப். இப்போ என்னோட ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ ஓப்பன் பண்றேன். இங்க என்ன கேட்குது அப்படின்னீங்கன்னா, ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் தான் கேட்குது. ஸோ ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா, இப்போ நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி, தென் ஒரு டாலர் சிம்பல், தென் B4 அப்படின்னு சொல்லி இங்க வந்து கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? இதான் நம்மளுடைய டாஸ்க். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்டேஷன், சிங்கிள் கோட்டேஷன், டபுள் கோட்டேஷன். ஓகே. தென் அண்ட் என்னுடைய ஜனவரி. ஓகே. இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெர்ஜ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் அண்ட் ஓகே. நெக்ஸ்ட் அண்ட் போட்டுக்கோங்க. அண்ட் போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டபுள் கோட்டேஷன், சிங்கிள் கோட்டேஷன், தென் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த எக்ஸ்க்ளமேட்டரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா, B4 தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஓகே. தென் டைப் எரர். தட்ஸ் ஃபைன். ஏன்னா 2 பிராக்கெட் போட்டோம். இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து பிப்ரவரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, 17,750. இப்போ நம்ம அந்த ஷீட்டுக்கே போலாம். பார்த்தீங்கன்னா 17,750. ஸோ மார்ச் மந்த்ல 14,250 வந்திருக்கான்னு பார்க்கலாம். 14,250. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டைரக்ட் ஃபங்ஷன யூஸ் பண்ணி, நீங்க எந்த ஷீட்ல இருந்தாலுமே, நம்ம வந்து அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஃபெட்ச் பண்ண முடியும். இது ஒரு விதமான அ அ ஒரு லுக்கப் ஃபங்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபங்ஷன் என்னன்னா, ஆஃப்செட் ஃபங்ஷனு. இப்ப நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேஸ் சேல்ஸ் வந்து உங்க ஹெட் கேட்குறாரு அப்படின்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சம் போயிட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 5 டேஸ வந்து செலக்ட் பண்ணி, க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்படி பார்ப்போம். இப்ப திடீர்னு அவரு வந்து, இல்லப்பா எனக்கு வந்து ஒரு 8 நாளைக்கு சேல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாருன்னா, அகைன் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி நீங்க வந்து திருப்பி வந்து ஒரு 3 செல்ல ஸ்பிட் பண்ணி போட்டு, தென் $5,516 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நார்மலா சொல்லியிருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இத வந்து டைனமிக்கா மாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆஃப்செட் ஃபங்ஷன் யூஸ் ஆகும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஈக்குவல் டூ அகைன் நான் வந்து சம்மே போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஆஃப்செட் ஃபங்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெஸ்டட் பண்றேன். எப்படி பண்றேன்னா, என்னோட ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ போறேன். இப்போ ஆஃப்செட் ஃபங்ஷன பொறுத்தளவுல 5 ஆர்குமென்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ். ஓகே. ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து C2 இது இங்க தான் என்னுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். ரோஸ் என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரே ரோ தான். நான் வந்து மல்டிபிள் ரோஸ் போறதில்ல. ஒரே ரோ. தென் என்னுடைய காலம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே காலம் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 0.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா என்ன பார்ட் என்னன்னா, ஹைட் அதாவது என்ன ரேஞ்ச். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த E5 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 5 ரோ வந்து ஐ மீன் ரேஞ்ச வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக, இப்போ வந்து கிளிக் ஓகே குடுக்குறேன். சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 5 நாளுக்கு உண்டான ஐ மீன் 1, 2, 3, 4, 5 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3435 இப்போ இன்கேஸ் வந்து நீங்க வந்து ஒரு 12 நாளைக்கு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 12 நாளைக்கு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஓகே வந்து பார்த்தீங்கன்னா 9606 வெரி சூப்பர் யூஸ்ஃபுல் பட் மோர் டைனமிக். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த நம்பர மட்டுமே சேஞ்ச் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஐ மீன் சம் கிடைச்சிடும். ஃபை ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்னன்னா, XLOOKUP ஃபங்ஷன். VLOOKUPக்கும் XLOOKUPக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, XLOOKUP உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். XLOOKUP அப்படிங்கிறது எல்லா சைடுமே போயிடும். அதாவது அதாவது ஃபார்வர்ட் சைட்லயும் பார்க்கலாம். நம்மளோட வந்து ரிவர்ஸ் சைட்லயும் பார்க்க முடியும். எப்படிங்கிறத சொல்றேன். இப்போ எம்ப்ளாயி ஐடி இருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேவை எம்ப்ளாயியோட நேம். இங்க நம்முடைய டேபிளுக்கு போறேன். இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, சி காலம்ல இருக்கு. பட் எம்ப்ளாயியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பி காலம்ல இருக்கு. பட் இதே இத நீங்க வந்து VLOOKUPல யோசிச்சு பண்ணி பாருங்க. இங்க இருக்கிறத நீங்க வந்து இங்க கொண்டு வரணும். மேபி நீங்க டேபிளே சேஞ்ச் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க ரிவர்ஸ்ல பார்க்கறது? ஏன்னா VLOOKUP ஒன்லி ஃபார்வர்ட்ல தான் போகும். ரிவர்ஸ்ல போகாது. பட் XLOOKUP வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைட்லயுமே போகும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, XLOOKUPன்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ XLOOKUP போறேன். தென் ஈக்குவல் டூ XLOOKUP ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபங்ஷன் ஆர்குமென்ட் விண்டோ ஓப்பன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து என்ன? என்னுடைய லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்னுடைய எம்ப்ளாயி ஐடி. ஃபர்ஸ்ட் நான் வந்து லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லுக்கப் அரே. என்னுடைய டேபிள் எங்க இருக்கு? என்னுடைய டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் வந்து பார்க்க போறேன். கரெக்ட்டா? அதாவது இதுதான் என்னுடைய லுக்கப் அரே. இதுல தான் நான் வந்து பார்க்க போறேன். ஸோ ஃபங்ஷன் F4 நான் வந்து பிளாக் பண்ணிக்கிறேன். எனக்கு ரிட்டர்ன் அரே என்ன? எதப்பா நீ வந்து ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ரிட்டர்ன் கொண்டு வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய நேம். அதனுடைய அந்த காலம் மட்டும் தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ரேஞ்சையுமே இதில ஐ மீன் ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த காலம் ரேஞ்ச மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. என்டையர் நீங்க வந்து டேபிளே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல் இது. இப்போ இதில இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எனக்கு வந்து ஃபைண்ட் பண்ணல அப்படின்னம்னா, நீங்க என்னப்பா குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்க வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம். நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் ஃபைனலா மேட்ச் மோட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எதுன்னு கேட்கு. தென் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபால்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ என்னோட ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜான் டியோ. ஓகே 101 வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தா தெரிஞ்சிரும். ஸோ 101 வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் கரெக்ட் தான். தென் என்னுடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் கிளிக் பண்றேன். மேபி 110 வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ். ஸோ 110 வந்து பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ். ஓகே. ஹோப் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து மேஜரா இருக்கிற எல்லா லுக்கப் ஃபங்ஷனையும் கவர் பண்ணிட்டோம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். நீங்க ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே ஃபர்தரா உள்ள எல்லா லுக்கப் ஃபங்ஷனையும் நீங்களே போட்டுக்கலாம். ஐ ஹோப் தி வீடியோ இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே. இன்னொரு நல்ல வீடியோல கண்டிப்பா உங்கள சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பை.